கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். காலையில 7 மணிக்கு நீங்க எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்ச உடனே உங்க பைக் எடுக்குறீங்க. அந்த பைக்க எடுத்துட்டு தாறுமாறா இருக்கக்கூடிய ஒரு சாலையில நீங்க ஓட்டிட்டு போறீங்க. அப்படி வந்து சும்மா உங்க பைக்க ஓட்டிட்டு போல, உங்க பைக்ல பின்னால வந்து கொஞ்சம் பார்சல் இருக்கு. அந்த பார்சல் எல்லாம் நீங்க டெலிவரி பண்றதுக்காக நீங்க போய்க்கிட்டு இருக்கிறீங்க. தினமும் இந்த விஷயத்த தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. ஆனா, உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படிங்கிறது இல்ல. என்னதான் வந்து நீங்க வந்து கஷ்டப்பட்டு உழைச்சாலும், உங்க லைஃப்ல வந்து உங்களால முன்னேற முடியல. அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறீங்க. ஆனா, ஒரு நாள் உங்களோட வாழ்க்கை மாறும் அப்படின்னு நான் சொன்னா, நீங்க நம்புவீங்களா? ஆனா, ஒரு நாள் கார்த்திக்கோட லைஃப் வந்து மாறிச்சு. அந்த கார்த்திக்கோட லைஃப்ப பத்தி தான் நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கார்த்திக் அதிகாலையில தினமும் வந்து சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாலே எந்திரிச்சுருவாரு. எந்திரிச்சு தன்னோட பைக்கை தொடச்சிட்டு அவரோட வேலையே வந்து பார்த்தோம்னா பார்சல் டெலிவரி பண்றது தான் அவரோட வேலையே. காலையில எந்திரிக்கிறாரு, எந்திரிச்ச உடனே பைக்கை துடைக்கிறாரு, பார்சல் டெலிவரி பண்றதுக்காக ஒரு ரொம்ப இரைச்சலான கூட்ட நெரிசல் உள்ளக்கூடிய ஒரு சாலையில அந்த வண்டியை எடுத்து ஓட்டிட்டு போறாரு. என்னதான் வந்து அவர் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அவரால அந்த பார்சலை டெலிவரி பண்ணும்போது அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டுங்கிறது ரொம்ப கம்மி. அந்த பைக்கை கூட அவரால் ரிப்பேர் பண்ண முடியல. அந்த லெவல்ல தினமும் உழைக்கக்கூடிய அந்த காசு வந்து அவரோட அன்றாட தேவைக்கு தான் வந்து பூர்த்தி செய்துக்கிட்டே இருக்குது. ஆனா இந்த நிலை ஒரு நாள் மாறுச்சு. ஒரு நாள் சாயங்காலம் தன்னோட பார்சலை வந்து டெலிவரி பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு போறாரு. அங்க அவர் பார்சலை டெலிவரி பண்ண இடத்துக்கு பக்கத்துல ஒரு பழைய வாட்ச் கடை. வாட்ச் ரிப்பேர் பண்ணக்கூடிய கடை. அங்க ஒரு வயதான ஒருவர் ஒரு ரொம்ப பழமையான ஒரு வாட்ச். அந்த வாட்சை வந்து ரொம்ப பொறுமையா உட்காந்து அதை ரிப்பேர் பண்ணிக்கிட்டு அந்த வாட்சை பொறுமையா எடுத்து அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய சுவர்ல மாட்டுறாரு. இதை எல்லாத்தையும் கார்த்தி இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. இருந்துட்டு போய் கேட்கிறாரு, ரொம்ப பழைய வாட்சா இருக்கு தாத்தா. அதுக்கு நீங்க ஏன் அதை மட்டும் ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? தூக்கி தூர போட்டுட்டு எவ்வளவோ டெக்னாலஜி வந்துருச்சு. புதுசா ஒரு வாட்சை தூக்கி நீங்க மாட்டியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த கார்த்திக் சொல்றப்ப அப்படி சொல்லும்போது அந்த தாத்தா அப்படியே திரும்பி பார்த்து சிரிக்கிறாரு அந்த பையனை பார்த்து. இந்த வாட்சி ஒரு சரியான வாட்ச் தான். இது ரொம்ப ஸ்பெஷலான வாட்ச். இந்த வாட்சி என்னோட வாழ்க்கையை மாற்றிய ஒரு வாட்சி. டைம் கேன் சேஞ்ச் எவ்ரி திங். இந்த வாழ்க்கையில் எனக்கு டைம் எல்லாத்தையும் வந்து மாற்றும்ங்கக்கூடியதை எனக்கு ரியலைஸ் பண்ணி கொடுத்ததே இந்த வாட்ச் தான். இந்த வாட்சில் ஓடுதே முள் டிக் டிக் டிக்னு அந்த ஒவ்வொரு டிக்லையும் அந்த கிளாக் வந்து ஃபார்வர்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. அதே போல் என் வாழ்க்கையும் ஒரு நாள் மாறும் அப்படின்னு எனக்கு ரிமைண்ட் பண்ணது இந்த வாட்ச் தான். ஆனால் என் வாழ்க்கை மாறணும் அப்படின்னா இந்த வாட்சில் ஓடக்கூடிய முள் கீப் ஃபார்வர்டிங் எப்படி ஃபார்வர்ட் ஆகி போய்கிட்டே இருக்கோ அதே போல் நானும் ஃபார்வர்ட் ஆகி போனோம்னா தான் கீப் மூவிங் ஃபார்வர்ட் ஆனால் மட்டும்தான் என்னோட வாழ்க்கையும் மாறும் அப்படிங்கிறத நான் ரியலைஸ் பண்ணுறதுக்காக எனக்கு உதவி இந்த வாட்ச் தான் அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா சொல்கிறாரு. இதை கேட்டதுக்கு அப்புறம் அவன் வீட்டுக்கு அந்த பைக்கை ஓட்டிக்கிட்டு போகும்போது அவன் மைண்ட்ஸுக்குள்ள அந்த தாத்தா சொன்ன வார்த்தை கொஞ்சம் ஓடுது. இந்த வாட்ச் ஓடுற மாதிரி நீயும் ஓடணும், அவள் மூவ் ஆகுற மாதிரி நீயும் மூவ் ஆகணுங்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் அவனோட மைண்ட்ல ஓடிக்கிட்டே போய் அன்னைக்கு நைட்டே என்ன பண்றான்னா முடிவு எடுக்கிறான். நம்ம வந்து கீப் மூவிங் ஃபார்வர்டு, நம்ம வந்து தொடர்ந்து செஞ்ச விஷயங்களே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ரூட்டீனா பார்சல் டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம எதுவுமே மூவ் பண்ணலைங்கிறத உணர்ந்துக்கிட்டு தன்னோட டெய்லி கிடைக்கக்கூடிய அமௌண்ட்ல கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா சேவ் பண்ண ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டை சேவ் பண்ண வைக்க ஆரம்பிச்சுட்டு அதுல கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை வச்சு ஆன்லைன்ல கோடிங் படிக்க ஆரம்பிக்கிறான். கோடிங் படிக்க ஆரம்பிச்சு அது போக தனியா அந்த பார்சல் டெலிவரி கொடுக்கக்கூடிய இடங்கள்ல அவங்ககிட்டையும் வந்து என்ன பண்றான்னா பப்ளிக் ஸ்பீக்கிங் கத்துக்கிட ஆரம்பிக்கிறான். இப்படியா நாட்கள் வந்து போய்கிட்டு இருக்கும்போது மாதங்களாய் வருடங்கள் போய்கிட்டு இருக்குது. அவனுக்கு வந்து பார்த்தோம்னா பகல்ல ஃபுல்லா பார்சல் டெலிவரி, இரவு ஃபுல்லா உட்காந்து ப்ரிப்பரேஷன் இப்படியா போறதுனால அந்த இன்டர்வியூ நிறைய இடங்கள்ல போறான், ஃபெயிலியர் ஆயிருந்தான். இது எல்லாமே வந்து அவனுக்குள்ள குழப்பத்தை உண்டாக்கிட்டு நம்மளால முடியுமா முடியாதான்னு ஒரு செல்ஃப் டவுட் அவனுக்குள்ள வந்தது. முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு நைட்டு நேரம் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல தலையில கை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறான். அப்போ அங்க இருக்கக்கூடிய வாட்சை பார்க்கும்போது அந்த பழைய அந்த தாத்தா சொன்ன கதை உனக்கு திரும்ப ஞாபகத்துக்கு வருது. டைம் கேன் சேஞ்ச் எவ்ரி திங் பட் யூ நீட் டு கீப் ஃபார்வர்டிங் அப்படிங்கக்கூடிய லைன் அவனுக்கு திரும்பவும் மைண்ட்ல வர்றதுனால என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி மறுபடியும் உழைக்கிறான். ஒரு நாள் அவனுக்கான அந்த ஒரு நாள் வந்தது. அவன் எப்பவுமோ போட்டு வச்ச ஒரு அப்ளிகேஷன் அவனுக்கு மெயிலில் ஒரு டெக்னாலஜி கம்பெனி வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பராக அவனை வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. அவன் தான் கற்றுக்கிட்ட கோடிங் மூலம் அந்த கம்பெனியில் வேலைக்கு சேர்றான். எந்த ரோட்டில் அவன் வந்து பைக்கை வச்சுக்கிட்டு பேக்கேஜ் டெலிவரி பண்ணானோ அதே ரோட்டு வழியாக அந்த கம்பெனிக்கு காரில் வேலைக்கு போகிறான்.
அங்கே வேலை பார்த்த இடத்துல கிடைச்ச தகவல்கள், நிறையா ரிலேஷன்ஷிப் வச்சு ஒரு சிறிய கம்பெனி ஆரம்பித்து ஒரு தொழிலதிபர் ஆயிரும் அந்த கார்த்திக்கு. அந்த தொழிலதிபர் ஆன கார்த்திக் மீண்டும் பழைய அந்த வாட்சி கடையை போய் தேடி பார்க்குறான். அந்த இடத்துல கடை இல்லை. ஆனால் அந்த தாத்தா சொல்லி கொடுத்தக்கூடிய அந்த லெசன் மட்டும் அவன் மைண்டில் எப்போதுமே ஓடிக்கிட்டே தான் இருந்தது. டைம் கேன் சேஞ்ச் எவ்ரிதிங். ஒரு நேரம் எப்போதுமே வந்து எல்லாத்தையுமே மாற்றும். ஆனால் இஃப் யூ கீப் ஃபார்வர்டிங், நீங்கள் மூவ் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அப்படிங்கக்கூடிய அந்த லெசனை வந்து அவன் லேர்ன் பண்ணிக்கிட்டான். இந்த கார்த்தியோட லைஃப் வந்து ஓவர் நைட்டில் மாறலை. அதுக்குன்னு டைம் எடுத்துக்கிட்டு அதுக்குன்னு அவனும் நிறையா உழைப்புகள் எல்லாம் போட்டான். அதுக்கப்புறம் தான் அவனோட வாழ்க்கையும் வந்து மாறிச்சு. இதே மாதிரி தான் உங்களோட வாழ்க்கையும் வந்து மாறும். இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்கிறத பொறுத்து உங்களோட வாழ்க்கையும் மாறும். ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு சின்ன செயல் செய்கிறீங்க. அந்த செயல் உங்களோட நாளைய பொழுதும் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் இப்போ இந்த நேரத்தில் என்ன விஷயம் செய்வீங்க? அந்த கேள்விக்கான விடை என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். டைம் கேன் சேஞ்ச் எவ்ரிதிங். இந்த நேரம் வந்து எல்லாத்தையுமே மாற்றும். ஆனால் அந்த நேரம் அந்த வாட்சில் ஓடக்கூடிய முள் எப்படி டிக் டிக் டிக்குன்னு அது வந்து மூவ் ஆகிட்டு போகுதோ, அதே போல் நீங்களும் கீப் மூவிங் ஃபார்வர்ட். நீங்களும் மூவ் பண்ணிக்கிட்டே போனால் மட்டும்தான் டைம் கேன் சேஞ்ச் எவ்ரிதிங். அதர்வைஸ் என்ன ஆகும் அப்படின்னா டைம் சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்கும், ஆனால் உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகாது. அது சேஞ்ச் ஆகுறதை தாண்டி நீங்கள் வந்து தொடர்ந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் உங்களோட நேரத்தை வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கிறத பொறுத்து தான் உங்களோட லைஃப் வந்து சேஞ்ச் ஆகும். ஒரு நாள் எல்லாம் மாறும்னு நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அந்த ஒரு நாள் வர வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கிறது முக்கியம். ஒன் டே எவ்ரிதிங் வில் சேஞ்ச், பட் இஃப் யூ கீப் மூவிங் ஃபார்வர்ட், நீங்கள் கீப் மூவிங் ஃபார்வர்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஒரு நாள் எல்லாத்தையும் வந்து மாற்றும். ஸோ இந்த வீடியோவோட நிறைவில் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டாஸ்க் இதுதான். இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு விஷயம் செய்யணும். அந்த விஷயம் உங்களோட நாளைய பொழுதை மாற்றணும். அதனால் இப்போ இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை செய்யுங்க. அந்த விஷயம் உங்களோட நாளைய பொழுதை மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நான் நிறைவு செய்கிறேன். அடுத்த வீடியோவில் அடுத்த கதையுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.